யாரோ சிங்கப்பூர் பார்ட்டி இருக்குன்னு சொன்னல, அவங்கள உடனே வர சொல்லு. சிங்கப்பூர் பார்ட்டி தானே, இப்பவே வர சொல்றேன். எங்க வர சொல்லட்டும்? பார்ட்டியை நம்ம ஸ்பாட்டுக்கு வர சொல்லு. பார்ட்டியை நான் பார்த்து எப்படி நான் ஜட்ஜ் பண்ணணும், எனக்கு திருப்தி ஆனாதான் சிலை இருக்கிற இடத்துக்கு நான் கூட்டிட்டு போக முடியும். ஆமா, சிலை எங்க இருக்கு? அதெல்லாம் உனக்கு இப்ப தேவையில்லை. முதல்ல பார்ட்டியை என்கிட்ட கூட்டிட்டு வா. சரி, இன்னைக்கு நான் பார்ட்டியை கூட்டிட்டு வரேன். சரி, நான் வெயிட் பண்றேன். கூட்டிட்டு வா. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். அந்த கும்பலோட தலைவர் லால் கூட்டாளியோட கடத்தல் சிலைகளை வைக்கிறதுக்கு ரெட் ஹில்ஸ் பக்கத்துல இருக்கிற டிம்பர் யார்ட்ல காத்துட்டு இருக்காங்க. சரிங்க மேடம். ஓகே மேடம். பல கோடி ரூபாய் விலை மதிப்பு உள்ள இந்த சிலைகளை வாங்குறதுக்கு வெளிநாட்டுல இருந்து 2 ஆளுங்களும் வட இந்தியால இருந்து 2 ஆளுங்களும் பிசினஸ் பேச வந்திருக்காங்க. அப்படிங்களா? சரிங்க மேடம். சட்ட விரோதமான இந்த காரியத்தை முடிச்சிட்டு கடத்தல் சிலைகளோட பாண்டிச்சேரி தப்பி ஓட பிளான் பண்ணிருக்காங்க. நீங்க உங்க டீமோட ஸ்பாட்டுக்கு வந்துருங்க, நானும் அங்கேயே வந்துடுறேன். ஓகே 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 மேடம். டிரைவர், வண்டியை ரெட் ஹில்ஸ் விடுங்க. ஹலோ. எஸ், கண்ட்ரோல் ரூம். எஸ் மேடம். நான் கலெக்டர் அர்ச்சனா பேசுறேன். சொல்லுங்க மேடம். ரெட் ஹில்ஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு டிம்பர் யார்ட்ல சிலை கடத்தல் கும்பல் கூடியிருக்காங்க. சரிங்க மேடம். அவங்க டீல பேசி முடிச்சுட்டு பாண்டிச்சேரி வழியா தப்பிச்சு ஓட பிளான் பண்ணிருக்காங்க. சரிங்க மேடம். நீங்க எல்லா ஸ்டேஷன்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணி அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. ஈசிஆர் ரோட பிளாக் பண்ண சொல்லுங்க. ஓஎம்ஆர் ரோடையும் பிளாக் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம், அப்படியே பண்ணிடுறோம் மேடம். ரெட் ஹில்ஸ்க்கு வெளியூர்ல இருந்து வந்துட்டு இருக்க எல்லா வேன்ஸையும் சோதனை போட சொல்லுங்க. ஓகே மேடம், இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். It's okay for us. ஆல்ஜி, நீங்க பேசின மாதிரி 86 கோடி ரூபாய்க்கு டேவிட்டோ கிறிஸ்டோபரோ செலவு வாங்கிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அட்வான்ஸ் இப்போ 6 கோடி ரூபா கொடுத்துடுறோம். பேலன்ஸை எல்லாம் தாண்டி போகும்போது கொடுத்துருவோம். டீல் ஓகேவா? டீல் ஓகே. அட்வான்ஸ் கொடுங்க. We have to check it. First, இந்த சிலையெல்லாம் ஒரிஜினலா இல்லையான்னு நாங்கள் செக் பண்ணோம். என்ன சார், எங்களையே சந்தேகப்படுறீங்களா? செய்யறது திட்டு தொழில், அதுல சந்தேகப்படாம எப்படி இருக்கிறது? முதலையே சந்தேகப்பட்டா எப்படி பிசினஸ் பண்றது? தொழில் திருட்டு தொழிலா இருந்தாலும் அதுல ஒரு நேர்மை வேணும்ல. பொருளை வாங்க போறவங்க சந்தேகப்படதான் செய்வாங்க. நம்ம கிட்ட இருந்து விசாரிச்சுதான் வாங்குவாங்க. என்ன கொஞ்சம் நெஞ்ச அமௌண்டா? எவ்வளவு பெரிய அமௌண்ட்? எனக்கு என் பீஸ் மேல நம்பிக்கை இருக்கு. அதான் சொல்றாங்களே இல்ல, அந்த சிலையெல்லாம் எடுத்து காட்டுங்க. நீங்க செக் பண்ணீங்க.
tomorrow, okay? Deal done. Take it. சொல்லுங்க மேடம். டேவிட் கிறிஸ்டோபர்னு 2 வேலைக்காரங்க 86 கோடி ரூபாய்க்கு சிலைங்களை விலை பேசி 6 கோடி ரூபாய் இப்ப கை மாறி இருக்கு. இப்ப தப்பிக்க போறாங்க. உடனே லோக்கல்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்கள ரவுண்ட் அப் பண்ண சொல்லுங்க. சரிங்க மேடம், நான் உடனே பண்றேன் மேடம். ஓகே மேடம். 6 கோடி. These are all very ancient ones. Yes, David. Something is wrong, Christopher. நான் அப்புறமா பேசுறேன். Mr. Lau, உங்ககிட்ட weapons இருக்கான்னு நாங்க செக் பண்ணோம். என்ன சார் நீங்க எங்களையே சந்தேகப்படுறீங்களா? எல்லாம் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு தான். Remove your watch. இவங்க கட்டிக்கிட்டு இருந்த வாட்ச்ல மைக் இருந்தது. அதனால தான் ஷூட் பண்ணேன். நம்ம பேசுறதெல்லாம் போலீஸ் கேட்டிருப்பாங்க. இவங்க 2 பேரும் போலீஸ் இன்ஃபார்மர். ஐயோ ஹே கிறிஸ்டோபர், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உங்களை ஷூட் பண்ணேன். இல்ல. சொல்லுங்க மேடம். நீங்க உடனே அந்த கோடவுன் போங்க. சரிங்க மேடம். சீக்கிரமா போங்க. நானும் வந்துட்டு இருக்கேன். சீக்கிரமா போங்க. உடனே போறேன் மேடம். டிரைவர் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. ஷூட் பண்ணாதீங்க. எனக்கு எதுவும் தெரியாது. நான் உண்மையை சொல்றேன். சத்தியமா இந்த வாட்ச்ல மைக் இருந்தது எனக்கு தெரியாது. அர்ச்சனா தான் இந்த வேலையில செஞ்சிருக்கணும். நான் போலீஸ் இன்ஃபார்மர் இல்ல. ப்ளீஸ் என்ன சுற்றாதீங்க. கிறிஸ்டோபர், கண்ணை கீழே போடுங்க. போலீஸ் இங்க வந்துகிட்டு இருக்கோம். என்னோட உதவி இல்லாம
நீங்க யாருமே இங்க இருந்து தப்பிக்க முடியாது. எல்லாரும் கூண்டோட போலீஸ்ல மாட்டிக்க வேண்டியதுதான். நம்ம விஷயத்துல அப்புறம் பேசிப்போம். முதல்ல இங்க இருந்து எல்லாரும் தப்பிக்கிற வழியை பாருங்க. Okay, வாங்க வாங்க. வாங்க. கான்ஸ்டபிள்ஸ் அர்ச்சனா மேடம் வந்துட்டாங்க. மேடம் உள்ள புல்லா தேடி பார்த்துட்டோம், யாரும் இல்ல மேடம். வெளியில தண்ணி தொட்டிக்கிட்டு தான் யாரோ நின்று பேசிட்டு இருந்தாங்கன்னு பக்கத்துல இருக்கவங்க சொன்னாங்க மேடம். வாங்க. ஓகே பாஸ். ஓகே மேடம். போங்க போங்க. ரெண்டு பேரும் செக் பண்ணுங்க. அந்த பக்கம் போங்க. போங்க. இந்த வாட்ச் கையில கட்டியிருக்கிறவங்க யார்கிட்ட பேசினாலும் அது எனக்கு கேட்கும். ஓகே மேடம். இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. மாலா, எங்கம்மா கிளம்பிட்ட? மாலா, கேக்குறேன்ல, சொல்லுமா. எங்கம்மா துணிமணிலாம் எடுத்துட்டு எங்க போற? நான் எங்கேயோ போறேன், உங்களுக்கு என்ன? என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு இந்த வீட்ல யார் இருக்கா? இந்த குடும்பத்தை 25 வருஷமா கட்டி காப்பாத்திருக்கேன். எனக்கு இந்த வீட்ல என்ன மரியாதை இருக்கு? நேத்து வந்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதை கூட எனக்கு இல்ல. எதுக்காக நான் இந்த வீட்ல இருக்கணும்? நான் போறேன். நான் இந்த வீட்டை விட்டு இப்பவே போறேன். ஓ, நீ பூமிகாவை பத்தி பேசுறியா? ஆமா, வேற யார பத்தி பேச போறேன்? ஓ, அப்ப பூமிகாவை பத்தி பேசுறது ஒரு டாபிக்காவே தெரியலல. அவ என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலும் அன்னைக்கே நிம்மதி எல்லாம் போச்சு. வீட்டை விட்டு போனாலே அவ அப்படியே தலைய வேண்டி தானே. வம்படியா போய் அவளை கூட்டிட்டு வரணுமா? ஐயோ, அவளே புருஷனுக்கான குழந்தைக்கான தேடி போனால. தோ உங்க புள்ள போய் தேடி பிடிச்சு கூட்டு வந்திருக்காரு. சோறு கண்டாடுமே சொர்க்கம்னு இந்த வீட்டை டேரா போட்டா என் நிம்மதி எல்லாமே போச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டேன். இருக்கவும் விரும்பல. என்ன தடுக்காதீங்க, தள்ளுங்க. மாலா, நான் சொல்றது நான் போறேன். மாலா, மாலா, நான் சொல்றத கேளுமா. என் பேத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சந்தோஷமா இருக்கேன். இப்பதாம்மா என் பையன் என்ன அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கான். இந்த நேரத்துல ஏமா இப்படி நடந்துக்கிறாமா? நான் சொல்றது கேளு. பாருங்க, நீங்க வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா என் வயிறு பத்திக்கிட்டே இருக்குது. என்ன தடுக்காதீங்க, தள்ளுங்க, நான் கிளம்புறேன். மாலா, மாலா, அம்மாடி, டேடே, ஆனந்த், ஆனந்த், உங்க அம்மா கோச்சுக்கிட்டு போறாடா. டேடே, கொஞ்சம் சொல்லுடா. அம்மா, அம்மாடி, மாலா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. ஆனந்த் கூப்பிடுறா. நில்லுங்கம்மா. ஐயோ, அம்மாடி, எங்கம்மா போறீங்க? எங்கேயோ போனவல்ல உன் தங்கச்சிக்கு போன் பண்ணி நிப்பாட்ட தெரியுதுல. எதுக்கு? நான் இந்த வீட்டை விட்டு போகணும் தானே. அதானே உன் ஆசை. அதான் இப்ப நடக்குது. நில்லுங்கம்மா. இந்த வயசுல நீங்க 4 பேருக்கு புத்திமதி சொல்லணுமா? நான் உங்களுக்கு புத்திமதி சொல்ற மாதிரி ஏமா நடந்துக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாமா? வாங்கம்மா. டேய், எல்லாம் எனக்கு தெரியும்டா. உங்க மாமாவும் அப்பாவும் எவ்வளவு அன்னன்யமா இருந்தாங்க உனக்கே தெரியும்ல. இப்ப என்னாச்சு? எங்க இருந்தோ பூத மாதிரி வந்த பூமிக்கானால 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. சின்ன வயசுலயே உனக்கு ஸ்ரேயாக்கும் ஸ்ரேயாக்கு நீதான்னு பேசி முடிவு பண்ண சம்பந்தம் இப்ப இவளால முடிஞ்சு போச்சு. இன்னும் என்னென்ன செய்ய காத்துட்டு இருக்காலோ தெரியல. நீயும் உன் பாட்டி, உன் அப்பா, உன் தங்கச்சி, அந்த பூமிக்கு அக்கா எல்லாம் ஒன்னா சேர்ந்து கறி சொரிமை ஆக்கி தின்னு சந்தோஷமா இருங்க. நல்லா இருங்க. நான் போறேன். ஐயோ, அம்மா 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 மாலா, போகாதீங்கம்மா. சொன்னா கேளுங்கம்மா. விடுறா கைய. நான் முடிவெடுத்ததுதான். நான் உங்களை விட மாட்டேமா. சொன்னா கேளு, விடு.
என்ன ஆனந்த், என்ன பிரச்சனை? அப்பா அம்மா கோச்சிட்டு வீட்டு விட்டு போறேன்னு சொல்றாங்க. மாலா, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு வீட்டை விட்டு போற? இனிமேல் என்னங்க நடக்கணும்? அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சே. இந்த வீட்டை இவன் வச்சது தானே சட்டமா இருக்கு. என் பேச்சுக்கு, என் சொல்லுக்கு, என் அண்ணனுக்கு இந்த வீட்டுல என்னங்க மரியாதை இருக்கு? மரியாதை இல்லாத இந்த வீட்டுல நான் எதுக்கு இருக்கணும்? நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன். மாலா, 25 வருஷமா உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில ஒரு நாள் கூட நீ என்னை விட்டு பிரிஞ்சதில்ல. அப்படி இருந்த நீ திடீர்னு இப்ப பிரிஞ்சு போறேன்னு சொல்ற, ஏமா? இந்த துணிச்சலும் தைரியமும் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? தேவையில்லாம வம்பா பேசிக்கிட்டு இருக்காம உள்ள போ. முடியாதுங்க. நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன். இவன் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க மாட்டேன். சின்னம்மா, தயவு செஞ்சு கோச்சிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடாதீங்க. ஏய், வாய மூடுறி. இது ஏன் குடும்ப பிரச்சனை. இவர் ஏன் புருஷன், ஏன் பையன், ஏன் மாமியார். இது எங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை. இதுல நீ தலையிடாத. ஏய், இதுல தலையிட உனக்கு என்னடி உரிமை இருக்கு? மாலா, கத்தாதீங்க. ஏன் இப்ப சத்தம் போடுறீங்க? இவளுக்காக என்ன சத்தம் போடுவீங்களா? அப்போ நான் உங்களுக்கு பிடிக்காதவெல்லாம் போயிட்டேன்ல. சரிங்க, நான் போறேன். இவ இருக்கிற வீட்ல நான் இருக்க மாட்டேன். சின்னம்மா, மாலா, மாலா, சின்னம்மா, நான் சொல்றத கேளு. அம்மா, மாலா, மாலா, சின்னம்மா, மாலா, சின்னம்மா. மிஸ்ஸஸ் அர்ச்சனா, நீங்க போட்ட ஐடல் ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கடத்தல்காரங்க எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. பல கோடி ரூபாய் பெருமானமுள்ள புராதன சிலைகளையும் கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்கள நீங்க எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? இன்னும் 24 மணி நேரத்துல குற்றவாளிகளை நீங்க கண்டுபிடிக்கலன்னா நீங்களே குற்றவாளி ஆயிடுவீங்க. சார், என்ன நம்புங்க. நீங்க சொன்ன 24 மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை கண்டுபிடிச்சு ஒப்படைக்கிறேன். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். என்ன நம்புங்க. உங்க பிளான் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா கடத்தல் உங்க குடும்பத்தாளுங்களே சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால்தான் நான் இப்படி ஒரு திட்டம் போட்டேன். நான் அவசரப்பட்டு என் சித்தியை என்கொயரி பண்ணிருந்தா சம்பந்தப்பட்ட கடத்தல்காரங்க எச்சரிக்கையாகி தப்பிச்சு போயிருப்பாங்க. இப்பவும் அதான் நடந்திருக்கு டாக்டர் அர்ச்சனா. குற்றவாளிங்க தப்பிச்சு போயிட்டாங்களே. உங்க சித்தியை விசாரிச்சிருந்தா அட்லீஸ்ட் ஒரு அக்யூஸ்டாவது நம்ம கையில கிடைச்சிருப்பாங்க. ஆமா அர்ச்சனா, அவங்கள விசாரணை பண்ணிருந்தா மத்த கடத்தல்காரங்களை பிடிச்சிருக்கலாம்ல. நீங்க அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க மிஸ்ஸஸ் அர்ச்சனா. மிஸ்ஸஸ் அர்ச்சனா, நாங்க உங்க மேல சந்தேகப்படுறோம். நீங்க உங்க சித்திய கடத்தல் வழக்குல இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக நீங்க போட்ட நாடகம் ஒண்ணு சந்தேகமா இருக்கு. ஏன் நேர்மையை சந்தேகப்படாதீங்க. நோ அர்ச்சனா, ஆரம்பத்துல இருந்தே உங்க நடவடிக்கை மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. காவல்துறையை சரிவர செயல்பட விடாம நீங்க முடக்கிட்டதா எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அந்த வகையில நீங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டதா உங்க மேல குற்றம் சுமத்துறோம். சார், நான் அப்படி நடக்கல. நான் என் கடமையை தான் செஞ்சேன். கடத்தல்காரங்களை பிடிக்க நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தேன். அது வெளில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரகசியமா வச்சிருந்தேன். சக அதிகாரிகள் கூட நான் சொல்லல. ஆனா கடைசி நேரத்துல ரெய்டுக்கு போகும்போது நாங்க வரத்துக்குள்ள எப்படியோ தப்பிச்சு போயிட்டாங்க. நோ அர்ச்சனா, ஃபெயிலியர் ஆனதுக்கு ரீசன் சொல்லாதீங்க. நாங்க உங்களை 3 மாசம் கட்டாய விடுப்புல அனுப்புறோம். நாங்க வேற அதிகாரிகளை வச்சு தப்பிச்சு போன குற்றவாளிகளை பிடிச்சுக்கிறோம். இல்ல, எனக்கு ஜஸ்ட் 24 hours டைம் கொடுங்க. அது போதும். நான் குற்றவாளியை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிறுத்துறேன். சாரி அர்ச்சனா, உங்க திறமை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் ப்ரூவ் பண்றேன்.
ஓகே மிஸ்ஸஸ் அர்ச்சனா, இன்னும் 24 ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் தரோம். அதுக்குள்ள குற்றவாளிகளை நீங்க கண்டுபிடிக்கணும். சப்போஸ் கண்டுபிடிக்கலனா நீங்க குற்றவாளி கூண்டுல நிக்க வேண்டியது இருக்கும்.